அப்பாக்கள் எப்போவுமே அன்பை வெளியே காட்ட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிற நேரம் அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா அதை மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலே கிடையாது. முத்து ஒரு சாதாரண அரசு பேருந்து ஓட்டுநர். அவரோட ஒரே பெருமை பையன் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது. பையனும் பேக் எடுத்து பையன் கிளம்பும்போது அப்பாட்ட சொன்னான், இனிமேல் நீங்கள் அதிகாலை 4 மணி ஷிஃப்டெல்லாம் போக வேணாம்ப்பா, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்குங்க, நிம்மதியாக ஓய்வெடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் வீடன்னு. அவர் அதற்கு என்றைக்குமே ஓய்வெடுத்து நான் வீட்டில் ஓய்வாக உட்கார விரும்பலை கண்ணு அப்படின்னு சொன்னார். மறுநாள் காலையில் பையனை ஜங்ஷனில் விடுறதுக்காக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனார். பனிமூட்டமான காலை. மனசுக்குள்ளே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ப்பான்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அப்பா கூட பேசினான். அந்த மௌனத்தை உடைக்க முடியல. ஜங்ஷன் வந்ததும் பஸ்ஸு நிறுத்தின உடனே உடம்பு பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி தழுதழுத்த குரலோடு கிளம்பிட்டான். அவன் அதுக்கப்புறம் தங்கியிருந்த ரூமில் உட்காந்துட்டு பேகை திறந்து பார்க்கும்போது பேக்கில் ஒரு சின்ன கசங்கின ப்ரௌன் கலர் கவரை பார்த்தான். அவனுக்கு தெரியாமல் அப்பா உள்ளே வச்சது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 100 ரூபாய் பழைய கட்டும் கிழிஞ்ச பஸ் டிக்கெட்டும், அதுக்கு பின்னாடி கையெழுத்து நடுங்க அவர் எழுதியிருந்த ஒரு கடிதம். உலகம் பெருசு கண்ணு, கண்ட இடத்துல சாப்பிடாத, உடம்பை பார்த்துக்க, அப்பா இருக்கேன், எதுனாலும் தைரியமாக அப்பா கிட்ட சொல்லு. அவர் சொன்ன அந்த வார்த்தை ஏசி ரூமில் தேம்பி தேம்பி அழுதான். அப்பா கிட்ட இருந்த அவன் எதிர்பார்த்த ஐ லவ் யூங்கிற அந்த வார்த்தையை அவர் தன்னோட வியர்வையிலையும் மகனுக்காக அவர் ஓட்டின ஒவ்வொரு மைல்லையும் எழுதி வச்சுருந்தாப்புல. அப்போதான் உணர்ந்தான் இதயம் தொட்ட வரிகள். தென்னிந்திய குடும்பங்களில் அன்புங்கிறது பேச்சில் இல்லை, செயலில் இருக்குது. எல்லாமே சொல்லப்படாத காதல் கதை தான். ஒவ்வொரு அப்பாக்குள்ளேயும் தன் பிள்ளைங்களுக்கு மேலே அவ்வளவு காதல் இருக்கும், வெளியே காட்ட மாட்டேன். நீங்களும் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட அந்த காதலை வெளிக்காட்டுங்க. நன்றி.